வணக்கம் மக்களே. வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்துக்கு போயிட்டுருக்கோம். மேட்டூர்லேருந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒர்க் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த நம்ம பொங்கல் முடிஞ்சு போன வீடியோ தான் இது. இது வந்து நிறைய கொஞ்சம் லக்கேஜ்லாம் இருந்தனால வரும்போது காரில் வந்துட்டு போகும்போது கார்லேயே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் வருது இது, மேட்டூர்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும். இப்போ எந்த இடம் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே டேமுக்கு மேலே இருக்க மலை ரோடு ஏறிக்கிட்டு இருக்கோம். அதேமாரி மேலே வர டேட்டை வந்து இக்னோர் பண்ணியிருக்கேன். கேமரா வந்து ப்ராப்பராக செட் பண்ணல. அந்த டேட் வந்து 2023 காட்டிகிட்ருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 15 2026 அன்னைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது வண்டி ஃபுல்லாக லோடட். நம்ம பார்த்திங்கன்னா ஃபியட் புண்டோவில் போயிட்டுருக்கோம், டீசல் மாடல். இப்போது பார்த்திங்கன்னா 2 பேர், நான் என் ஒய்ஃபு, ப்ளஸ் வந்து வண்டியில் கொஞ்சம் லக்கேஜஸ்லாம் இருக்குது. அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம் காலையில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து அனந்த்பூர் போயிடுவோம் அப்படிங்கிறது தான் பிளானு. அனந்த்பூர் ரீச் ஆகிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பி அடுத்த நாள் காலையில் போகலாம் அப்படின்ட்டு. நான் வரும்போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் ஒரு 1 hour மட்டும் தூங்கிட்டு பங்கில் தூங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு அது. சரி, அதனால் போகும்போது ப்ராப்பராக ஸ்டே பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பா எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்ட்டு. காலையில் ஏர்லியாக ஒரு 8-9 மணிக்கு அந்த ரேஞ்சுக்கு கிளம்பணும். பெருசாக டிராஃபிக் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ட்ரிப்பில் முன்னாடி ஒரு 2-3 டைம் வந்துட்டு போயிருக்கோம் காரில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயானில் வந்துட்டு போயிருந்தோம் ஒரு டைமு. இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு புண்டோங்கிறதுனால கொஞ்சம் வண்டி நல்லா இருக்கும். லாங் போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு பார்ப்போம். பெருசாக பிரேக்ஸ் எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நாளைக்கு சண்டே ரீச் ஆகிட்டு மண்டே ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். அதனால் பிரேக் எடுத்துகிட்டு இருந்தோம்னா லேட் ஆகிரும். திரும்பி நம்ம அங்கே போயிட்டு ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த மேட்டூர்லேருந்து இந்த சேலம் போகிற ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப வந்து மெமரிக்குள்ளான ரோடு. சின்ன வயசில் வந்து பாட்டி வீடு வந்து அங்கே இதில் இருந்தது, சேலத்தில் இருந்தது. அதனால் இந்த ரோட்டில் வந்து நான் நிறையா டைம் போயிருக்கேன். அப்பா கூட பைக்கில், பஸ்ஸில் நிறையா டைம் போயிருக்கேன். இந்த இடம்லாம் வந்து ரொம்ப மெமரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாலத்து மேலே போயிட்டுருக்கோம் இல்லையா, டேமுக்கு முன்னாடி இருக்க பாலம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாலமே இருக்காது. நீங்கள் வந்து டேம் மேலே போகிற மாதிரி இருக்கும். டேம் மேலே அப்படியே பஸ் போகும். அதுவும் ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகிறதுக்கே இது இருக்காது, கேப்பே இருக்காது. அதெல்லாம் வந்து இன்னும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படியே இருக்குது. அப்படியே அந்த டேம் தண்ணி கிட்ட போயிட்டு அந்த பஸ்ஸில் போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் அதெல்லாம் அந்த டைமில். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சாண்டியூர்லேருந்து இப்படி சேலம் பிரிஞ்சு போயிட்டுருப்போம் ஊருக்கு போகும்போது. இப்போ வந்து நம்ம குஞ்சாண்டியூர்லேருந்து நேராக அப்படி தொப்பூர் போயிட்டு, தொப்பூர்லேருந்து நேராக போயிட்டு பெங்களூர் பைபாஸ் வந்து ஜாயின் ஆயிடுவோம். சேலமோ இப்படி ஓமலூர் அந்த சைடு போக மாட்டோம், இப்படி கிராஸாக போயிடுவோம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டு, கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் டேமேஜ் பேச்சஸாக தான் இருக்குது. பட் இதுதான் கொஞ்சம் ஷார்ட்டான ரூட். நமக்கு லாங் ட்ரிப் போகிறதுனால நேற்றே வண்டி எல்லாமே செக் பண்ணியாச்சு. கூலண்ட் ஆயிலு ப்ளஸ் இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குது, என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஃபாஸ்டாக் வந்து இயர்லி இது போட்டிருக்கோம். ஸோ 3000 ரூபா கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம 200 டோல்கேட் வந்து 1 இயர்க்குள்ளே கிராஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 40 டோல் கிராஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற டோல்கேட்ஸில் நமக்கு இருக்குது. அதனால் டோலில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுட்டு ஸ்டாப் மட்டும் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த முருகன் வேல் பக்கத்தில் வந்து ஒரு 2 டால்ஃபின் பொம்மை இருக்குது. இதை வந்து நம்ம வீட்டு அம்மா தான் வாங்கி வச்சாங்க, அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் நல்ல வண்டி. இந்த டேர்ன் பண்ணும் போதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. பார்க்கும்போது அப்படியே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்தோம். 80 to 100 அந்த ரேஞ்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏசியோட 23.5 சம்திங் கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் அதில் இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல, பெங்களூர் டு சென்னை பைபாஸ் ஸ்ட்ரெச் இருக்கும். அது நமக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கான ஒரு ஸ்ட்ரெச்சு. மோஸ்ட்லி எந்த வண்டி எதுவுமே இருக்காது. அந்த ஸ்ட்ரெச்சில் கொஞ்சம் நல்லா ரைஸ் பண்ணி ஓட்டி பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 160-170 வரைக்கும் ஓட்டி பார்த்தோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சுக்கு வந்து மைலேஜ் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அதை தவிர மற்ற நார்மலாக ஓட்டினது எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு 23 அந்த மாதிரி கிடச்சிருந்தது. மோஸ்ட்டாகவே இங்கேருந்து நம்ம மேட்டூர்லேருந்து ஹைதராபாத் போகிற வரைக்குமே ரோட்ஸ் எல்லாமே ஸ்மூத்தான ரோட்ஸ் தான். எங்கேயுமே உங்களுக்கு ரொம்ப சொல்கிறது டிஃபிகல்ட்டாவோ இல்லை பெரிய பேச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சின்ன இந்த மேச்சேரி டு நீங்கள் அந்த தொப்பூர் போகிறீங்க இல்லையா, அங்கே மட்டும் கொஞ்சம் பேச்சஸ் இருக்கும். பட் அதை தவிர்த்து நம்ம
அது மேலே போகிற காரணம் கிருஷ்ணகிரியோ தருமபுரியோ அந்த பக்கம்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னா ரோட்ஸ் வந்து நல்ல ஸ்மூத்தான ரோட்ஸாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஓட்டினீங்கன்னா கரெக்டாக போகலாம். பிரச்சனை எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி தாண்டிட்டு அங்கேருந்து பெங்களூருக்கு அவுட்டர் போகிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரூட் எடுத்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரோடுமே கொஞ்சம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. பட் நான் லாஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணகிரி டு ஒசூர் ரோடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஹைவேஸு. நாங்களும் லாஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டோம், அந்த சென்னை பைபாஸ் இருக்குல்ல, பெங்களூர் டு சென்னை பைபாஸ், அதில் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருந்தோம், எனக்கு தெரிஞ்சு தீபாவளி டைமில் வந்திருந்தோன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ தான் அந்த ஒஸ்கெட் ரோடுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசம். கிட்டத்தட்ட ஒரு காரே அந்த குழிக்குள்ளே இறங்கிடும். அந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து பெங்களூர் அவுட்டர்லேருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்கு வந்து பைபாஸ் இல்லாமல் ஷார்ட்கட் மாதிரி வந்தோம். அந்த ரோடு வந்து ரொம்ப மோசம். இப்படி பெங்களூருக்குள்ளே வந்தாலும் டிராஃபிக் ஆகிடும். அதனால் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, பைபாஸ் வந்துட்டு பைபாஸ்லேருந்து ஒஸ்கோட்டை இருந்து அந்த இடத்துல தான் வந்து பிரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை பைபாஸ் ஏறிடணும். சென்னை பைபாஸ் ஏறிட்டிங்க அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வே. எந்த பெருசாக டிராஃபிக் எதுவுமே இருக்காது. ரோடு ஸ்மூத்தாக இருக்கும். 2 பக்கம் கார்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 120 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அந்த ரோடு வந்து ஒரு நல்ல ரோடு. அங்கேருந்து வந்துட்டு வெங்கடகிரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதாவது இது வந்து குப்பம் ரோடு. ஆனால் நீங்கள் குப்பம்லேருந்து மேப் காட்டுற வழியாக போயிடாதீங்க. அது வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும். அந்த பைபாஸ்லேருந்து இறங்கிட்டு, அந்த பைபாஸ்லேருந்து இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கேஜிஎஃப்ல இறங்குற மாதிரி காட்டும். ஆனால் நீங்கள் கேஜிஎஃப்ல இறங்குறது வந்து அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெச் கர்நாடகா டு ஆந்திரா இருக்குல்ல, அந்த ஒரு காட்டு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரு. ப்ளஸ் வந்து நைட் டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த இது எடுக்காதீங்க. நீங்கள் அந்த பெங்களூர் டு சென்னை பைபாஸ் இறங்கும் போதே வந்து வெங்கடகிரி குட்டான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும். அது ஒரு 5 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் ரோடு வந்து நல்ல ரோடு. அந்த வெங்கடகிரி குட்டாங்கிற ஏரியா மேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து குப்பம், அப்புறம் குப்பம்லேருந்து நேராக அப்படி கிருஷ்ணகிரி வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இந்த ரோடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து உங்களுக்கு ரோடு டேமேஜே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு நீட்டாக வந்துட்டு இருக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இது வெங்கடகிரி குட்டாலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்து 2-வே ரோடு தான். ஆனால் 2-வே ரோடுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அகலமாக நல்லாயிருக்கும். நீங்கள் பெருசாக காலையில் டைமில் வர மாதிரி வந்தீங்கன்னா எந்த இதுவுமே இருக்காது. ஐ மீன் டிராஃபிக் எதுவும் அவ்வளோ பெருசாக இருக்காது. நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்கடகிரி குட்டாலேருந்து வரும்போது அங்கே வந்து ஒரு ஜியோ பிபி பங்க் இருக்கும். அந்த பங்க்லாம் வந்து திரும்பி டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அதான் கர்நாடகா பார்டரில் வந்து இருக்க கடைசி பங்க்கு. நிறைய பங்க் இருக்கும். பட் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து ஜியோ பிபியில் தான் அடிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஜியோ பிபி வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டீசல் வந்து நமக்கு நார்மலாக கிடைக்கிற ப்ரைஸ்க்கு தராங்க. அதனால் எப்பயுமே ஜியோ பிபி பார்த்து தான் அடிச்சிட்ருக்கோம். இன்னும் ஹைதராபாத் அந்த சைடு போய்ட்டோன்னா ஜியோ பிபி கிடைக்காது. மோஸ்ட்லி தெலுங்கானா பார்டர் வரைக்கும் தான் ஜியோ பிபி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜியோ பிபி வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ மேட்டூர்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படின்னா வந்த வழியாக தான் போக போகிறோம். அதாவது மேட்டூர்லேருந்து மேச்சேரியிலேருந்து நேராக தொப்பூர் போயிட்டு தொப்பூர் மேலே ஏறணும் அப்படின்னா நேராக பைபாஸ் வந்துடும். தொப்பூர் பைபாஸ்லேருந்து நம்ம அப்படியே தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் போகாமல் நம்ம வந்து குப்பம் ரோட்டில் பிரிஞ்சிடும். குப்பமில் பிரிஞ்சுட்டு குப்பம்லேருந்து நேராக வெங்கடகிரி குட்டா அப்படின்ட்டு இருக்க அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அது வந்து ஆந்திராக்குள்ளே வந்துடும். குப்பமே ஆந்திராக்குள்ளே வந்துடும். நீங்கள் அந்த வெங்கடகிரி குட்டாவில் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டரில் எக்ஸ்பிரஸ் வே ஏறிடலாம். எக்ஸ்பிரஸ் வே ஏறிட்டிங்கன்னா நேராக வந்து பெங்களூர் அவுட்டரே, அந்த பெங்களூர் ரிங் ரோடே போகாது உங்களுக்கு. பெங்களூர் அவுட்டரில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். அப்புறம் அங்கேருந்து நம்ம நார்மல் ரோடு தான். அங்கேருந்து அனந்த்பூர், அப்புறம் கர்னூல், அப்புறம் நேராக ஹைதராபாத். இந்த ரோட்டில் வந்து நம்ம நேராக ஸ்ட்ரெச் எடுத்து தருவோம். இதுதான் இப்போதைக்கு பிளான் போட்டிருக்கோம். நம்ம வந்து அனந்த்பூரில் முன்ன சொன்ன மாதிரி அனந்த்பூரில் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, பேசி போடுற வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இங்கேருந்து நாங்கள் மேட்டூரில் இருந்துட்டு கோயம்புத்தூர் போயிருப்போம். அப்புறம் சேலம் போனது, மற்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பட் எனக்கு அதுக்கு பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கல. என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ட்ரிப்பாவது எனக்கு கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. என்ன எங்கே ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சு. வீட்டில் எல்லாமே கூட இதெல்லாம் வராதிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் காருக்குனால நமக்கு பெருசாக தெரியறதில்ல. அதனால் சரி இந்த வீடியோ பேசி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் போட்டிருக்கேன். பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே ஆடியோஸ் எதுவுமே இருக்காது. சாங்ஸோ இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி தான் வச்சு போட்டிருந்தேன். சரி இந்த வீடியோஸ்லேருந்து நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏதாவது பேசுறதெல்லாம், ஏன்னா பெருசாக நான் வெளியே இந்த மாதிரி பேசுனதில்லை.
இதுதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இல்லை ஓவராக பேசுகிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து இதுக்காக சொல்லுங்கள், கமெண்ட்ஸ்க்காக சொல்லலை. நான் அட்லீஸ்ட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன டெவலப் பண்ணிக்குவேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து நானும் நிறையா ட்ரிப்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம், எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் தான் இல்லை. அதுதான் அங்கே தான் வந்து அந்த பாட்டில் நெக் இருக்குது. எல்லாமே லேப்டாப்பில் கேமராவில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் அதை வந்து ஒரு டேஷ்காம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ போனாலும் காரில் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து ஆன் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். நான் அதை எடுத்து எடிட் பண்ணி போடுறது தான் கொஞ்சம் டைம் இல்லை. ஆக்சுவலாக இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா வந்து கார்லேயே பேசிகிட்டு வந்தோம். பட் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி, அதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மைக் செட்டப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து அப்படியே பேசிகிட்டு வ்ளாக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இந்த ரோட்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பைக் வாங்கிட்டு இந்த ரோட்டில் தான் வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து திரும்பி சொல்லவே முடியாது. சொல்லணும்னு நினச்சேன். கரெக்டாக நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பைக் வாங்கி இதோட எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பைக்கில் இருந்து நிறையா பைக் மாற்றி அதுக்கப்புறம் கார் வாங்கி அப்படியே ஒரு இதாக ஒரு சின்ன சின்ன க்ரோத்தாக வந்துட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. இது எந்த சப்போர்ட் இல்லாமல் நம்மளே சொந்த முயற்சியில் எல்லாம் பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷங்கிறது வந்து அது தனி. அது நீங்கள் உண்மையாக நீங்கள் மட்டும் தனியாக நின்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போ நம்ம குஞ்சாண்டியூர் வந்துட்டு குஞ்சாண்டியூரில் இந்த பக்கம் திரும்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தொப்பூர் ரோடு. மோஸ்ட்லி மேட்டூருக்கு இருக்கவங்க லோக்கல் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம். இருந்தாலும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி நேராக கட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்படி குஞ்சாண்டியூர்லேருந்து நங்கவள்ளி போயிட்டு அங்கேருந்து இப்படி தாரமங்கலம் வழியாக சேலம் போகும். இப்போ நம்ம போகிற வழி வந்து நேராக மேச்சேரிக்கு போயிட்டு மேச்சேரியிலேருந்து தொப்பூர் போய் ஜாயிண்ட் ஆகிற ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். பெருசாக ஸ்பீடு எதுவும் எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் காலையில் நேரம் எல்லாருமே சண்டே மார்னிங் வேறு எல்லாம் அங்கே எங்கேன்னு எல்லாம் நான்வெஜ் எடுக்கிறவங்க வீட்டுக்கு போகிறவங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட்லி ஹைவேஸ் ஏறுறதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஸ்பீடு அதிகமாக எடுக்கிறது இல்லை. அது நமக்கும் சேஃப்டி இல்லை, ரோட்டில் இருக்கவங்களுக்கும் சேஃப்டி இல்லை. அதனால் ஆவரேஜ் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போலோ போயிட்டுருக்கு, போலோ புண்டோ. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க தான் அந்த டைமில் ஒரு 2009 ஒரு 2015 வரைக்கும் இவங்க 2 பேர் தான் காம்படிட்டர்ஸ். ஹாட் ஹேட்ச் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருக்கும். அந்த டைமில் நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் இந்த வண்டியில் ஏதோ ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசையாக இருந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ட்ரீம் கார்ஸாக இருந்தது. இன்றைக்கி அதில் நமக்கு வந்து Volkswagen போலோ வந்து நமக்கு டீசலில் கிடைக்கல. ஆனால் நிறையா டைம் தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெருசாக அவ்வளவோ கம்மியாக ஓடின வண்டி கிடைக்கல. அப்புறம் பெட்ரோலில் தான் இருந்துச்சு. பெட்ரோலில் நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணி பெட்ரோல் ஊற்றி ஓட்டுறதே வந்து முடியாது. பெட்ரோல்லாம் நமக்கு சின்ன வண்டிஸ்னால் பெட்ரோல் ஊற்றலாம். ஒரு 1.5 லிட்டர் அந்த மாதிரிங்கிறது வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றி பர்ஃபார்மன்ஸாக நம்ம ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம புண்டோ வாங்கின கதையை பார்ப்போம். நம்ம வந்து இந்த புண்டோவோ போலோவோ ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். எனக்கு வந்து ஹைதராபாத்லேயே ஒரு டிஎன் போலோ கிடச்சிது. அவங்க வந்து அரௌண்ட் 3.5 lakhs சொன்னாங்க. அப்போது கம்மியாக தான் ஓடி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70,000 கிலோமீட்டர் என்னமோ ஓடி இருந்துன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஓனரில் இருந்துச்சு. அவரே 3rd ஓனரில் இருந்தார். நான் வாங்கி மாற்றினேன் அப்படின்னா 4th ஓனர் ஆயிரும். அது இல்லாமல் பெட்ரோல் வண்டி வேறு. ஆனால் கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் ஓடி இருந்தது. வண்டி நல்லா தான் இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு நான் 2024 டிசம்பரில் வந்து ஈரெண்டுக்காக ஊருக்கு வந்திருந்தேன். ஊருக்கு வரும்போது தான் சரி, ஊருக்கு வந்துட்டு நான் திரும்பி ஜனவரியில் வருவேன் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்சுவலாக அதான் டிசைட் பண்ணியிருந்தோம். பெட்ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, சிட்டிக்குள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு வந்துட்டேன். ஈரெண்டு லீவுக்கு வந்து ஊருக்கு வந்திருந்தேன். ஊருக்கு வந்தப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஊரில் ஏதாவது நல்ல வண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலான்னு சொல்லி நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ஃபியட் புண்டோ வந்து இருந்துச்சு. நம்ப மாட்டீங்க, இது வந்து 2016 மாடலு, 2016 டீசலு, ஒரே ஓனரில் இருந்துச்சு. அவங்க வண்டி எனக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்தது. அதனால் நம்ப முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் வெறுமே 50,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருந்தாங்க. இது வந்து இதில் திருப்பூர் ரமணி Volkswagenல இருந்தது. அங்கே நம்ம ஃப்ரெண்டு இருந்தார். அவர் வந்து வண்டி நல்லா இருக்குது, நீங்கள் இந்த ஃபியட் புண்டோ இல்லைனா போலோ கேட்டுருந்தீங்கல்ல, ஒரு வண்டி இதுக்கு பேர் என்ன எக்ஸ்சேஞ்சுக்கு வந்திருக்கு, வேணால் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி போய் பார்த்தோம்.
போய் பார்த்துட்டு அவங்க ஓனர்கிட்டையும் பேசியிருப்பாங்க போல். ஓனர்கிட்டையும் பேசிட்டு அவர் ஓனருக்கு வந்து பெருசாக இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்களுக்கு வந்து இந்த வண்டி பற்றி பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை. அவர் வந்து மோஸ்ட்லி இது வந்து கோயம்புத்தூர்லேயே வச்சுருந்துட்டு, கோயம்புத்தூர் வண்டி தான் இது, கோயம்புத்தூர்லேருந்து ஏதோ ஒரு டைம் கொச்சி போயிட்டு இயர்லி 2-3 டைம் போயிட்டு வந்துட்டு ப்ளஸ் வந்து லோக்கலில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வண்டி இன்ஜின் பே எல்லாமே வந்து நீட்டாக இருந்துச்சு. அவங்க ஒரு எந்த ஆக்சசரிஸ் எதுவுமே மாற்றலை. ஷோரூம்லேருந்து வந்த வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த மாதிரி வண்டி தான் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமைஸ் ஏற்கனவே ஆல்ட்ரு பண்ண வண்டியோ மாடிஃபை பண்ண வண்டியோ பெருசாக நமக்கு ஐடியா இருக்காது. அது ஏன்னா அது எல்லாமே வேலை செஞ்சு வச்சுருந்தாங்கனாவே வண்டியெல்லாம் பிரிச்சிருப்பாங்க, அந்த செட்டே இருக்காது. ஸோ நானுமே வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் தான் தேடிட்டு இருந்தேன். எந்த சாமி புண்ணியமோ தெரியல, எனக்கு அதே டைம் கிடச்சிது. அவங்க எதுவுமே பண்ணல, ஷோரூம்லேருந்து கொண்டு வந்த வண்டியை ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட மாட்டல, அப்படியே தான் வச்சுருந்தாங்க. பெருசாக எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நமக்கு எடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டி வேலை செஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு ஆடியோ சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை வேறு எது வேணாலும் இருக்கட்டும், நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு 295க்கு க்ளோஸ் பண்ணோம் இந்த இது. ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் மாடல் தான். இது சென்ட்ரல் லாக்கிங், அப்புறம் சென்ட்ரல் லாக்கிங் வராது, பவர் ஸ்டேரிங், அப்புறம் வந்து ஏசி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் முன்னாடி 2 மட்டும் பவர் விண்டோஸ். புண்டோ பியூர்னு சொல்லிட்டு. இது வந்து இவோ மாடல் கிடையாது, இது வந்து புண்டோலேயே வந்து லாஸ்ட்டாக வந்த மாடல், அதாவது ஃபைனலாக ஸ்டேஜஸில் நிறுத்துகிற டைமில் வந்த புண்டோ மாடல். சரி, நமக்கு டீசல் இருக்குல்ல, 1.3 மல்டிஜெட் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன கவலை, சரி எடுத்துகிட்டு பார்ப்போம், எப்படி ஆல்ட்ரு பண்ணலான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு நாள் பார்த்துட்டு அன்றைக்கே எனக்கு வண்டி பிடிச்சிருச்சு. அவன் அன்றைக்கே அட்வான்ஸ் போட்டு வந்துட்டேன். திரும்பி போய் ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்து அந்த வண்டி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இப்போ 1 வருஷத்தில் ஒரு சர்வீஸே முடிஞ்சிருச்சு. அதாவது 51 என்னமோ வாங்கினேன், திரும்பி 62,000 சர்வீஸ் முடிச்சிட்டேன். ஓட்டிடுச்சு வண்டி, அந்தளவுக்கு ஓடிடுச்சு. இப்போது 2வது சர்வீஸ் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே ஊருக்கே வந்தோம். அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அங்கே ஊருக்கே 2 டைம் வந்துட்டு போயிருந்தோம், மேரேஜ் அதுன்னு சொல்லிட்டு 2-3 டைம் வந்து ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்துட்டு போனோம். இங்கே வந்துட்டு போனாவே உங்களுக்கு 2000 கிலோமீட்டர் வந்துடும் மொத்தமாக. இது வரைக்கும் அந்த பெருசாக எந்த செலவு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வண்டி எடுத்த உடனே பார்த்திங்கன்னா, அப்புறம் இன்னொன்று, இந்த ஃபியட் வண்டி வாங்கினா சர்வீஸ் இல்லைப்பா, ஸ்பேர் இல்லைப்பா, அதையேப்பா வாங்குற அப்படின்னு வந்து நிறைய அறிவாளிங்க என்கிட்ட சொன்னாங்க. உண்மைதான். ஆனால் அதில் ஒரு கேட்ச் இருக்குது. நீங்கள் வெளியே தேடினா தான் உங்களுக்கு வந்து ஸ்பேர் கிடைக்காது. ஆனால் ஜீப் ஷோரூம் இருக்கு இல்லையா, ஜீப்பு, சிட்ரான், ஃபியட்டு, இவங்க எல்லாமே செலாண்டிஸ் ஃபேமிலிக்குள்ள தான் வரும். இன்றைக்குமே ஃபியட்டுக்கு வந்து ஷோரூமில் ப்ராப்பரான சர்வீஸ் இருக்குது. இங்கே நான் சேலம் வந்தேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, சேலத்தில் ட்ரூ சாய் ஃபியட்டுன்னு சொல்லி இருக்குது, ஏற்காடு போகிற வழியில் இருக்குது. அங்கே வந்து ஃபியட்டுக்கு வந்து இன்றைக்கி ஷோரூம் சர்வீஸ் பண்ணி தராங்க. அவங்க நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் நான் வந்து என்னென்னா, நான் இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் அந்த வண்டியை நான் எடுக்கிறதுக்கே முடிவு பண்ணேன். ஏன்னா வண்டி எடுத்துட்டு நாளைக்கு சர்வீஸ் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஸ்பேர் கிடைக்கலன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா ஃபுல் ரிசர்ச் பண்ணேன். இங்கே சேலத்தில் வந்து ட்ரூ சாய் ஃபியட்டில் பண்ணித்தராங்க. நீங்கள் ஹைதராபாத்தில் இருந்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத்தில் ப்ரைட் ஜீப்னு சொல்லியிருக்கு, அவங்களும் வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி தராங்க. நான் வண்டி ஃபஸ்ட்டு எடுத்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேலத்தில் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ட்ரூ சாய் ஃபியட்டில் தான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து மேஜர் சர்வீஸ் 50,000 வந்து எல்லா ஆயிலு, எல்லாம் கூலண்ட் எல்லாம் மாற்றணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரண்ட் வீல் பேரிங் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சு, இது மட்டும்தான் இது. அப்புறம் இதெல்லாமே மாற்றி அப்புறம் சின்னது நமக்கு மாற்றோம் இல்லையா. நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து நம்ம லாங்லாம் ஓட்டுறோம் அப்படிங்கிறதுனால என்னென்ன போயிருக்குன்னு பார்த்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இது எல்லாம் ஆயில் மாற்றிட்டாங்க, ஸ்டேரிங் ஆயில் இருந்து பிரேக் ஆயில் எல்லாம் மாற்றி, ஃப்ரண்ட் வீல் பேரிங் ஒன்று மாற்றிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிரேக் ஷூஸு இது எல்லாமே மாற்றி ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 22,000 வந்துச்சு எனக்கு. 22,000 கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியட்டுக்கு வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் சர்வீஸ். இப்போது திருப்பி நான் வந்து அங்கேருந்து 10,000 கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 2,000 மெயின்டெனன்ஸ் வருது. டீசல் வண்டி கண்டிப்பாக வரதான் செய்யும், ஏன்னா அதில் வந்து டீசல் ஃபில்டர் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் சின்ன வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பெட்ரோல் வண்டி கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நம்ம நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா 2,000 ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபா மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து பெரிய இது இல்லை. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் நான் இங்கே பண்ணிவிட்டு வண்டி அங்கே ஹைதராபாத் எடுத்துகிட்டு போயிட்டேன் இதுக்கு முன்னாடியே. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து அங்கே ப்ரைட் ஜீப்பில் தான் பண்ணேன். ப்ரைட் ஜீப்லேயும் அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16-17 வந்துச்சு நார்மல் சர்வீஸ்க்கு. ஆனால் எல்லாமே ஓஇ ப்ராடக்ட்ஸ், எதுவுமே வேறு எதுவுமே ஸ்பேர் எதுவுமே வெளியே வாங்கி பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஓஇ ஸ்பேர்ஸ் வச்சுருக்காங்க,
அப்படி இல்லைனாலுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது வண்டி. ஏன்னா வெளியே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியல, ஷோரூமில் வந்து மற்ற ஷோரூம்ஸ் அப்படின்னு தெரியல, ஃபியட் இதிலெல்லாம் ஷோரூமில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஏசி ஃபில்டர் மற்ற எல்லாமே நீட்டாக செக் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து வண்டி பற்றி எதுவுமே இது பண்ண தேவையில்லை. 1 இயருக்கு வந்து நம்ம தைரியமாக இருக்கலாம். ஆனால் நான் இதுதான் 6 மாதத்துக்கு நடுவில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஷோரூம் கொண்டு போயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம லாங் எடுக்கிறோம், சிட்டிக்குள்ளே ஓட்டினா கூட பிரச்சனை இல்லை, நம்ம லாங்கில் வரதுனால ஃபேமிலியோடு வரதுனால ப்ராப்பராக செக் பண்ணிக்குவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சின்ன சின்னதாக போயிருந்தேன்னா அப்போ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க. ஒரு டைம் பவர் விண்டோ சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், அந்த பவர் விண்டோ கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 ரூபா அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் ஸ்பேர்ஸ் இருக்குது, சர்வீஸ் எல்லாமே இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம வண்டி நல்ல வண்டி வந்து நிறைய பேர் வந்து அது இல்லைன்னு சொல்லி ஒரு மித்தை க்ரியேட் பண்ணி இந்த வண்டியவே நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க. ஆனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வண்டி ஒரு நீட்டான வண்டி, ஹைவேஸில் நல்ல மைலேஜு. நான் இப்போ போகும்போதும் கொஞ்சம் ரைஸ் பண்ணாமல் தான், அந்த எக்ஸ்பிரஸ் வேல ரைஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன், எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு இன்னுமே ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து இந்த வண்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கு. எனக்கு இதை ஓட்ட பிடிக்கும், ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. நீங்களும் தேடி பாருங்கள். இப்போது அந்தந்த ஷோரூமோட கூகுள் ரிவ்யூஸ் கூட இருக்கும், நீங்கள் என்ன ட்ரஸ்ட் பண்ண தேவையில்லை, அந்த கூகுள் ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே சர்வீஸ் இருக்கா, ஃபியட்டுக்கு பண்ணுறாங்களா, இல்லை இப்படி ஸ்பேர்ஸில் எப்படி கிடைக்குது அப்படின்னு அனலைசிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ செவர்லே இருக்குது, ஃபோர்டு நிறுத்திட்டாங்க, ஃபியட்டு நிறுத்திட்டாங்க, இப்படிலாம் இருக்காங்க. ஆனால் ஃபோர்டுக்கு இன்னுமே வந்து சென்னையில் சர்வீஸ் இருக்குது, ஈரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டுக்கு வந்து சர்வீஸ் இருக்குது. ஆனால் அது பாதி பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா நம்ம எதையுமே பெருசாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதில்ல. நம்ம இருக்குதா 4 பேர் சொல்கிறாங்களா, ஃபியட்டை நிறுத்திட்டான், ஃபோர்டு நிறுத்திட்டான், சர்வீஸ் இல்லைப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வண்டியெலாம் தூக்கி போட்டு போயிடுறோம். ஆனால் ப்ராக்டிக்கல் அது இல்லை. செவர்லேக்கு நிறுத்திட்டாங்க இல்லைன்னு சொல்ல, அதுக்கு வந்து ஸ்பேர்ஸும் கிடைக்கிறது இல்லை. பீட்டு தெரிஞ்சவங்க வச்சுருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்பேர்ஸ்க்கு. ஆனால் ஃபோர்டும் ஃபியட்டும் இன்னுமே சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு வண்டி நல்ல வண்டி கிடைக்குது, கம்மியான ஓடின வண்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த இதில் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு ஃபியட்டை கேட்ட வரைக்கும் அவங்க ஜீப் இருக்க வரைக்கும் நாங்கள் தருப்போம், ஜீப் என்றைக்கு இந்தியாவில் இருக்கோ அன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம். சப்போஸ் ஜீப் போகுது அப்படிங்கிற டைமில் தான் நமக்கு சர்வீஸ் கிடைக்காத பிரச்சனை வரும். ஃபோர்டு எனக்கு தெரிஞ்சு ஃபோர்டு திரும்பி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபோர்டும் ஃபியட்டும் இந்த F&F நீங்கள் வந்து நம்பி வண்டி நல்ல 2 வண்டியுமே டீசல் வந்து நல்லாயிருக்கும், பாடி குவாலிட்டியும் அப்படி இருக்கும். இந்த மற்ற பிராண்டை நான் இது பண்ண விரும்பல, பட் இதோட பாடி குவாலிட்டிக்கு மற்ற பிராண்டு கிட்டேயே நிற்க முடியாது. இதுதான் நம்ம புண்டோவோட கதை. ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டோரிஸ்லாம் நான் யார்கிட்டையும் பெருசாக சொன்னதில்லை. நானே சர்ச் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவேன், அப்புறம் அதோட எங்கள் சர்க்கிளோட நின்றோம். சரி எல்லாருக்கும் தெரியட்டும், 4 பேர் இதை பற்றி தெரிஞ்சு, சப்போஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபியட் புண்டோ இல்லை ஃபோர்டோ இல்லை லினியாலாம் வாங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் பயந்துக்கிறாங்க ஸ்பேர்ஸ் கிடைக்காது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதை மட்டும் நீங்கள் உட்காந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் உண்மையான பேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி கிடைக்கும், ஸ்பேர்ஸும் பெருசாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இதோட நம்ம கார் டாப்பிக்கை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப ஓவராக போயிட்டோம். அடுத்தது பார்ப்போம். மேச்சேரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது தொப்பூர் சைடு வந்து ரோடு பிரிஞ்சாச்சு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு பெருசாக பேச்சஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் கொஞ்சம் அவுட்ரு போனீங்கன்னா சடனாக ரோடு நல்லா இருக்கும், ஆனால் சடனாக பேச்சஸ் வரும். நம்ம ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்பீட் எடுப்போம், பார்த்தீங்கன்னா டப்புன்னு பேச்சஸ் வந்துடும். அதை மட்டும் இந்த ஸ்ட்ரெச்சில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அவுட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் அவுட்ரு ஆயிடுச்சுன்னா இங்கே டிராஃபிக் எதுவுமே இருக்காது இந்த ரோட்டில். அப்புறம் நம்ம சரி டிராஃபிக்கும் இல்லை, ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்பீட் எடுப்போம். ஆனால் அந்த ஸ்பீட் எடுத்திங்கன்னா சடனாக பேச்சஸ் வரும். வந்து சின்ன பேச்சஸில் கொஞ்சம் பேச்சஸ்லாம் பெருசாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆவரேஜாக அந்த பைப்பாஸ் ஏறுற வரைக்குமே கொஞ்சம் வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த ரோட்டில் எப்பயுமே. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, தொப்பூரில் பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப எத்தனை ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கோம் அந்த ரோடு. எத்தனை லாரியில், எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் தாத்தா காலத்துலலாம் லாரியிலலாம் போகும்போது அப்படி அந்த மேடு ஏறும்போது அதில் திருடங்களாக ஏறி திருடிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த எத்தனை ஆக்சிடென்ட்ஸ்னே தெரில. எனக்கு ஒரு டைம் சென்னை போயிட்டு வரும்போது கூட ஒரு டைம் அங்கே பெரிய ஏதோ ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 15 வண்டி அந்த மாதிரி ஒன்றாயிடுச்சு, பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. பரவாயில்ல, கவர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் இதை கன்சிடர் பண்ணி பாலம் கட்டுறாங்க.
எப்படியும் இன்னும் 2 வருஷமாக அது ஆயிரும்னு நினைக்கிறேன் அந்த பாலம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, போகும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். ஏன்னா போகும்போது வரும்போது அந்த தொப்பூர் நினைக்கும் போதே நமக்கே கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சின்ன கருக்கடை இருக்கும். வண்டி கண்டிஷனாக இருக்குது, எல்லாம் இருக்குது, நம்ம கரெக்டாக தான் வரோம். பின்னாடி வர லாரிக்காரனோ முன்னாடி போகிறனோ எவன் எப்படி வரும் நம்ம அதுக்கு இது பண்ணவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதனால் எப்பயுமே அந்த ரோடு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, பாலம் கட்டிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிரும் இந்த ட்ரைவ்லாம் பண்ணும்போது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 1/2 hour வீடியோ. 1/2 hourல் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட இதில் 3-4 பார்ட் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே ரெக்கார்ட் ஆகி தான் இருக்குது. ட்ரிப் இங்கேருந்து போனதுலேருந்து ஹைதராபாத் போய் சேர்கிற வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி தான் வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம ஒரே வீடியோ போட முடியாது, ரொம்ப பெருசாகிடும். அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வீக்லி ஒன்ஸாக போடுறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவரும் 1/2 hour கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். கண்டென்ட்டுங்கிறது இல்லை, பேசுறது பேசிடுவோம். பட் இருந்தாலும் ஒரே டைம் பேசி ஒரே டைம் அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சண்டே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். இதையும் வந்து மேட்டூர் டு இல்லை சேலம் டு ஹைதராபாத்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு அதில் வந்து பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். எவ்ரி சண்டே வந்து மறக்காமல் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஒரு டார்கெட் மாதிரி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி ஒர்க் இருக்குது என்ன அப்படின்ட்டு. அதனால் இந்த சண்டே இதை பாருங்கள், இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் இது பார்க்குறதுனா பாருங்கள். நெக்ஸ்ட்டு சண்டே வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். இது இந்த என்ன சேஞ்ச் பண்ணணுமோ, ஏன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து இதில் காரில் வச்சுருக்க அந்த ஆக்ஷன் கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் ஃபோன் வச்சு பண்ணி பார்த்தோம், ஃபோன் வந்து ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிருச்சு டிராஃபிக்கில். இந்த டைமில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்மர் டைமாக இருக்கு இல்லையா, அப்போ வந்து ரொம்ப சூடாகிடுது ஃபோனு. அதெல்லாம் சார்ஜ் போட்டே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப இதாகிடுது, ப்ளஸ் குவாலிட்டி இதாக ஆஃப் ஆகிடுது. அதனால தான் வந்து ஃபிட்ஸ்பர்க் ஈகிள் 15 அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னும் திடீர்னு நிறைய செட்டிங்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த கிளிட்டர் ஆகுது ஒரு சில இடத்துலலாம். இன்னும் அதுக்கெலாம் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இது பண்ணி கொஞ்சம் ஆங்கிள்லாம் மாற்றி வைக்கணும். இதெல்லாம் அடுத்த வீடியோவில் அடுத்த மீன்ஸ் இப்போ எல்லாமே ஷூட் பண்ணியாச்சு, இதே மோடு தான் ஷூட் ஆகிருக்கும். அடுத்த ட்ரிப்பு பண்ணும்போது இது பண்ணும்போது அதை கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு அதை அப்லோட் பண்ணி வைக்கிறேன். இதில் வந்து கிளாரிட்டி ஓகே, எனக்கு ஓகேவாக தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். நம்மளும் பார்ப்போம் அதை எப்படி பண்ணலாம், அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி பார்ப்போம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இதுலேயே இன்னொன்று கோயம்புத்தூர் வீடியோஸ்லாம் நிறையா இருந்தது, மலையில் போகும்போது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருந்தது. அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருந்தேன், இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இனிமேல் இது மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது எப்பயும் சேஃப்டிக்கு வண்டியில் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நைஃபோ இல்லை ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேமிலியாக போகிறோம். இது வரைக்கும் நான் இங்கே பூனே போயிருக்கேன், கார்லேயே பூனே, ஹைதராபாத்லேயும் பூனே போயிருக்கோம், ஹைதராபாத்லேயும் கோவா போயிருக்கோம், லோனாவாலா அந்த சைட்லாம் போயிருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எப்பயும் வந்ததில்லை. பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு வண்டியில் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டிக்கு வந்து வச்சுக்கிறது நல்லது. ஆனால் இப்போயும் சீட்டு கடியில் வந்து சேஃப்டிக்கு வச்சுருப்பேன். ஏன்னா செக்கிங்கில் தான் பெருசாக சீட்டு கடியெலாம் பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சேஃப்டிக்காக வைங்க, வேறு மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்தது காரணமே பெருசாக கப்புள் விளாக்ஸ் அந்த மாதிரி போடலான்னு தான் போட்டோம். பட் ஒர்க் டைமில் புது வீடு மாதிரி எல்லாம் நிறையா அதில் அந்த டைமில் அதெல்லாம் எடுக்க முடியல. சரி ட்ராவல் வீடியோஸாவது அப்லோட் பண்ணணுன்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸுக்கு தனியாகவே ஒரு சேனல் வச்சுருக்கேன், பிளாக் ஹேண்ட் கேரேஜஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். பைக்கு, காரு, நம்ம அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில், அது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த 1000க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சால் நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு விட்றேன். அப்புறம் இது இல்லாமல் ப்ராடக்ட் வாங்குறது, வீட்டில் நான் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனோ இல்லை நாங்கள் ஏதாவது வாங்குகிறோமோ அதோட ரிவ்யூஸ்லாம் வந்து வெரிஃபைட் பையர் தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த சேனல்லையும் போட்டுட்ருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கை சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், அதில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். எதுவுமே எப்படி சொல்ல சுகர் கோட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல, என்ன இருக்கோ எப்படி இருக்கோ அப்படியே தான் போட்டுட்ருக்கோம். அதனால் அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ண முடியாது, ஏன்னா நான் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஷேர் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கடுத்து வர வீடியோஸ்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ டோட்டல் 3 சேனல் இருக்குது, 3 சேனல்லையும் பாருங்கள். இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்பி எப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டைம் தான் வருவோம். ஏன்னா வருஷம் வந்து எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து மேபி எம்பி எலெக்ஷனோ இல்லை எம்எல்ஏ எலெக்ஷன் எந்த எலெக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ஊருக்கு வந்து ஓட்டு போட்டு போயிடுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல் அந்த டைமில் தான் வரும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மாருதி ஜென் ஒன்று இருக்குது, அப்புறம் தண்டர்பர்ட் 500 இருக்குது. அந்த வண்டி பற்றின வீடியோஸு அதில் ட்ராவல் லாக்ஸ் எல்லாமே போட்டலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்குது. எல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்குது, எடுத்து போடுறதுக்கு தான் டைம் இல்லை. எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள். இதுதான் இவ்வளோ தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம தொப்பூர் கிட்ட வந்துட்டோம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும். அவர்கிட்ட வந்து நாங்கள் இது வாங்க வருவோம், சிக்ஸ் வாங்க வருவோம். இந்த ஏரியாலாம் மக்களே, எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃபாக போங்க. பைக்கு, காரில் எதில் போனாலும் சேஃபாக போங்க. தயவு செஞ்சு சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் வந்து நானே ஃபஸ்ட்டு போடாமல், சீட் பெல்ட் போடாமல், பைக்கில் வந்து ரியர் வியூ மிரர் வைக்காமல், ஹெல்மெட் போடாமல் சுற்றின பையன்தான். ஆனால் அடிப்படப்பட தான் அதோட இது தெரியும். நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதனால் சைட் மிரர் கண்டிப்பாக பைக்கில் வைங்க. ஸ்டைலுக்குன்னு சொல்லி அதை கழட்டி வைக்காதீங்க. கார்லேயும் வண்டி ஏறணுன்னா சீட் பெல்ட் போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு யாருமே எங்கள் வீட்டில் போடாமல் இருந்தாங்க, அப்புறம் நான் போட்டு பழக இப்போ வண்டி ஏறினா அவங்களே வந்து சீட் பெல்ட்டை வந்து நீட்டாக போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பண்ண தான் வந்து மற்றவங்களும் பார்த்து பண்ணுவாங்க. ஹெல்மெட்டும் போடுங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். உங்கள் உயிரே அதில் தான் இருக்குது. இதெல்லாம் என்னப்பா எல்லோரும் சொல்கிறதான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் போடாமல் என்னென்ன ஆகுன்னு சொல்லி நல்லா பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். வண்டிங்கிறது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம எப்படி போகிறோமோ அப்படியே திரும்பி வரோம். அதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி வரல, ஏதாவது ஒரு இது நடந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது. ஒரு செகண்ட் நினச்சி பாருங்க, நம்ம இல்லைனா நம்ம ஃபேமிலி இருந்தாலும் ஒரு செகண்ட் நினச்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துடும். அவ்வளோதான் மக்களே. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து தொப்பூர்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த ரோடு ரயில்ஸ் இருக்குல்ல, இதை தாண்டினா வந்து நமக்கு போய் தொப்பூர் பைபாஸ் ஏறிடுவோம். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் வர்றது மோஸ்ட்லி அது வந்து வெறும் நார்மல் வீடியோவாக தான் இருக்கும். நான் மேபி அந்த வீடியோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து குப்பம் வழியாக வந்து வெங்கடகிரி போயிட்டு எப்படி எக்ஸ்பிரஸ்வே ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சண்டே வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ சேனலில் இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி தான், மிச்சம் 3 சேனலை செக் பண்ணி பாருங்கள். சேஃப்டியாக இருங்க, சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த சண்டே வந்து பார்ப்போம். அடுத்த சண்டே மீண்டும் அடுத்த ஞாயிறன்று உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.